Hi guys, welcome back to our RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான Haze plus CZ வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் சிம்பிளாக மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோவில் சிசி வந்துட்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் 1 ஷேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு அதில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு ஆட் எஃபர்ட் போங்க, போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு -75 கிட்ட வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. அகைன் ஆட் எஃபர்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு கலர் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபர்ட் வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு டிஃபால்ட்டாக 6500K கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 11K கிட்ட செட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 11Kல வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டேன். கீழே வந்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அது வந்துட்டு 100லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் 1 ஷேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லேயே வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இந்த வீடியோ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அகைன் இப்போ இந்த ரெக்டாங்கிள் 2 ஷேப் ஆட் பண்ணும் இல்லையா, அந்த ஷேப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபர்ட் போங்க. போயிட்டு அதரில் போயிட்டு அகைன் காப்பி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபர்ட் போயிட்டு ஸோ டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் செக்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் அப்படின்ட்டு செகண்டாக வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு 10ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்துட்டு நமக்கு 2ஆக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அந்த கார்னர் எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 314 வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன், 314. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 1 கிட்ட வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு நான் 1.100ல் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஏஸ் பிளர் வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்துட்டு அந்த அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அந்த 100ல் இருக்க பாயிண்ட்டை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 40 கிட்ட வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஏஸ் பிளர் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.